பிள்ளையாருக்கு அமோகமா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிருங்க. மொத்தமாக நீங்க சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? இல்ல. அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி. இது பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயமா அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. வேலு, குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன். இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கடக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஹலோ மிஸ்டர் தாமோதரன், என்னுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன மிஸ்டர் ராஜகோபால், என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? தயவு செஞ்சு ராத்திரி 9 மணிக்கு கட்டாயம் வீட்டுக்கு வந்துருங்க. வரேன். ஓகே.